ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இந்த வருடத்திலே ஆண்டவர் திருச்சபைக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தாரும், அதற்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வசனத்தில் ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாய் இரு. எச்சரிக்கையை குறித்ததான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்திலே நிறைய எச்சரிப்பின் செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இயேசுநாதர் நிறைய இடங்களில் எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லியிருப்பார். அதை குறித்ததான இந்த வருடம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தில் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிரு. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் என்பது தேவன் நம்ம கொடுத்த ஒரு ரட்சிப்பு, தேவன் நம்ம கொடுத்த ஒரு பிரசன்னம், ஒரு பரிசுத்த ஆவி என்கிற இந்த காரியங்களை தேவன் நம்ம கொடுத்துருக்க காரியங்கள் எல்லாமே வெளிச்சம். அதுதான் உன்னில் உள்ள வெளிச்சம். அது என்ன ஆகாதபடிக்கு? இருள் ஆகாதபடிக்கு, இருண்டு போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிறார். நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது இது டேஞ்சர், அபாயம், தொடாத, போகாத, ஆபத்து அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போட்டிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேஞ்சர் போட்டிருப்பாங்க, தொடாத. நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆளுங்க எதுவும் தொடாத அப்படின்னு சொன்னாதான் அதை போய் நம்ம என்ன செய்வோம்? தொட்டு தான் பார்ப்போமே, அது என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? டெஸ்ட் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சின்ன குட்டி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் சக்கரை டப்பா வச்சுருப்பாங்க. டேய் சக்கரை வச்சு வாங்கி வச்சுருக்கேன், எடுத்து தின்ன பிச்சு போடுவானே அப்படி சொல்லி பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை வார்ன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால் என்ன செய்வார்? அம்மா இல்லாத நேரமாவது ஓடி போய் என்ன செய்வார்? கொஞ்சமாக எடுத்து திங்க மாட்டார். டப்பாக்குள்ளே கையை விட்டு அப்படி அள்ளி ஒரு வாயில் ஒரு திணிச்சா என்ன செய்யும்? மூக்கு வாயு அதெல்லாம் ஒட்டி இருக்கும். அம்மா வந்து பார்ப்பாங்க, டேய் சக்கரை தின்னியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பேரண்ட்ஸு பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. நானா பார்க்கவே இல்லை, தொடவே இல்லை, அந்த பக்கத்துல போகவே இல்லைம்மா. ஆனால் முகத்தை ஃபுல்லாக என்ன செய்யும்? சக்கரை ஒட்டிக்கும். நம்ம காட்டி வந்து நம்மளால் மாட்டிக்குவார். அப்போ ஒரு செய்யாத, தொடாத அப்படின்னா தான் நம்ம என்ன செய்வோம்? தொட்டு தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே, நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி. கரண்ட்டை தொட்டு பார்க்க முடியுமா? பிடிச்சி தான் பார்ப்போமே. இதுலேயே கரண்ட் வருது, பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னு பிடிச்சி பார்க்க முடியுமா? பிடிச்சா என்ன ஆகும்? அது நம்மளை பிடிச்சிக்கும். அப்படி தானே? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். கொஞ்சம் வசனத்தை கேட்கும்போது மனசு ஃப்ரீயாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வசனத்தை கேட்க முடியும். ஆவியானவர் பேசுவா. இறுக்கி போய் இறுக்கமாக உட்காந்து நீ பேசுகிறா, நீ பேசு, நீ பேசுகிற வரையும் பேசிக்கிட்டே நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா வெளிச்சம் என்ன ஆகும்? சீக்கிரம் இருட்டாயிரும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் ஒருத்தருடைய முகம் என்ன செய்யும்? தெரியும். இந்த சர்ச்சு ஹாலுக்குள்ளேயே லைட்டே போடலாம், எப்படி இருக்கும்? இருள் அடைஞ்சு போயிருக்கும். பாஸ்ட் சுவிட்சை போட்டோன்னே லைட் என்னாச்சு? பிரகாசமாக, பாஸ்டுடைய முகம் பிரகாசமாக தெரிஞ்சு. அது மாதிரி ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? நிறைவாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லி. ஆனால் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் இருளாகாதபடி என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இரு. அப்படி என்னதாங்க சொல்கிறாரு? அப்படி என்னதான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பைபிளில் நீதிமொழியில் வாசிக்கிறோம், இந்த வேதம் தான் என்னது? வெளிச்சம். இந்த வேதம் தான் நமக்கு என்னது? எல்லாமே வெளிச்சம். வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருண்டு போன, இருளடைந்த நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணம் பண்ணோம்? வெளிச்சத்தை நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யுமா? ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள் ம் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ம் பார்வைக்கு இன்பமும் ம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டு ம் அதன் கனியை பறித்து ம் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாருங்க, போதும் போதும் போதும். இப்போ இந்த அதிகாரத்தை எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாளை பற்றி நிறைய போட்டிருக்கு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை சொன்னார். இதை புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாது, இது நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டான்னு ஒதுக்குனார். இதை நீ சாப்பிட்டீன்னா என்ன ஆகுவ? ஈரல் அடைஞ்சிருவ, இந்த கனியை புசிச்சின்னா ஈரல் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி எல்லா தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீ சாப்பிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், எச்சரிப்பு. இந்த கனி அப்படி என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. புசிச்சா சாகவே சாவாய், டேஞ்சர் சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்போ பார்வைக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்வைக்கு என்ன செய்யுதான்? இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறவன் இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனியாக இருந்தது. அப்போ பார்வைக்கு நமக்கு தோன்கிற காரியங்களிலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. இதை தான் பார்க்குறோம். லூக்கா 11 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 34 வசனத்தை வாசிங்க. 11:34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. போதும். கண்ணானது சரீரத்தினவா இருக்குது, விளக்காய் இருக்கிறதுன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாய். உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்போ கண்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஏவாளம்மா பார்க்கறதுக்கு இனிமையா இன்பமா, நம்ம கூட என்ன செஞ்சோம் சில நேரத்தில் பார்க்கறதுக்கு ஆஹா, அதுக்கப்புறம் நீங்களே போட்டுக்கோங்க டேஸ் டேஸ் டேஸ், என்ன அழகு இருந்தாலும் அழகு, இப்படி ஒரு அழகா நான் பார்த்தது இல்லையே, என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பெண்களுக்கெல்லாம் சிரிப்பா பாருங்களேன். ஆண்கள் என்ன செய்வாங்க? பெண்களை வர்ணிப்பாங்க. நடை என்ன, உடை என்ன, என்ன அழகு, அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சே, நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி கண்களில் வர்ற இச்சையினால என்ன செஞ்சிருவாங்க? பார்க்குறதுக்கு அப்படியே அருமையாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்ல டேஞ்சர், ஆண்டவர் வேணாம், நீ வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்த இருளை நோக்கி போகாதப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அது எனக்கு கொஞ்சம் வேணும் பாஸ்டர், வெளிச்சமாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு இருட்டு இருக்கட்டுமே, ஒரு ஓரத்தில் ஒரு இருள் இருந்தால் என்ன, மற்ற வெளிச்சத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நோ, உன்னுடைய வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தான் ஆவியானவர் நான் காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது நம்ம வெளிச்சத்திலே நடப்போம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம உதாசீனப்படுத்தினோம்னா, அது தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை அதை கவனிக்கலை, எச்சரிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்ம இருளுக்குள்ளே போய்விடுவோம். அந்த ஏவாள் அப்படி தான் செஞ்சாங்க. சர்ப்பமானது அந்த ஏவாளை என்ன செஞ்சிச்சான்? வஞ்சித்தது. வசீகரமான ஒரு வார்த்தை, வசீகரமான ஒரு பார்வையினால, கண்களினாலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? இருளடைஞ்சு போகிறோம். அதுதான் ஆதாம் ஏவாளில் படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது ரூல்ஸ் போட்டார், நீ செய்யக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டார். அதிலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாருங்க, இப்ப ஆதாம் ஏவாள் என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சு கொள்றாங்க. ஏன்? எதனால? தேவன் சொன்னதுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த கனியை புசிச்சதுனால வெளிச்சம் தேவன் வரார். அப்ப இருளடைந்த அந்த ஆதாம் ஏவாள் ஒளிஞ்சு கொள்றாங்க. ஐயோ அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, ஆதாம அப்படியே விடல ஆண்டவர். ஆதாம் என்ன சொல்றாரு? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம இருளை நோக்கி நம்ம போனாலும் நம்ம ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சில சூழ்நிலையில், சில சந்தர்ப்பங்களில், சில காரியங்களில் ஒரு மனிதன் என்ன செஞ்சிடறான்? விழுந்து போகிறான். ஏன்னா ஆதாமியாவால் மூலியமா வந்த காரியங்கள். அப்போ ஆதாமை நோக்கி கூப்பிடுற, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அடுத்தது 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயே அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு வேண்டான்னு சொன்னதை நீ செஞ்சியப்பா. இதை புசிச்சினா நீ என்ன செஞ்சிருவ? இருள் அடைஞ்சு போயிடுவ, உனக்குள்ள வெளிச்சம் போயிடும், இருள் உள்ள வந்துடும். இதை கனியை புசிக்காதன்னு சொல்லி சொன்னதை நீ என்ன செஞ்ச? புசித்தாயே அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு கண்களின் இச்சையினால அந்த வெளிச்சம் இருக்கிற நம்ம பிசாசு என்ன செஞ்சான்? இருளை கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிடறான். அப்ப இருள் ஆகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்ப இந்த வழி அருகே உட்கார்ந்து இருக்க ஒரு குருடன், கண்ணு தெரியல, அவனுக்குள்ள என்ன இருக்கு? கண்ணு இருள் அடைஞ்சு போய் கிடக்குது. வழி எரிகோவுக்கு போகிற வழியில குருடன் என்ன செய்யறான்? பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த வழியை இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் என்ன செய்யறான்? தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அப்பையும் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பக்கத்தில் இருக்க சீசர்கள், பக்கத்தில் இருக்க என்ன செய்யறாங்க? அதட்டுறாங்க, ஏய் சத்தம் போடாது, அமைதியாரு அப்படின்றாங்க. அவன் இன்னும் அடங்கலை, இன்னும் உரத்த சத்தமா அந்த வெளிச்சத்தை நோக்கி இருளடைந்து போயிருந்த அந்த குருடன் இயேசுவை நோக்கி உரத்த சத்தமா, ஏன்னா அந்த வெளிச்சம் எனக்கு வேணும், அந்த இருள்லேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி வெளிச்சத்தை நோக்கி கதறி கூப்பிட்றான். தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 41 வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பாருங்க, நான் இருள்ல இருக்கிற ஆண்டவரே, கண்ணு தெரியாம குருடனா இருக்கிறேன், பாதை தெரியல, எனக்குள்ள இருள் ஃபுல்லா மூழ்கி இருக்குது, எதையுமே நான் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, உனக்கு நீ என்ன செய்வாயாக? பார்வை அடைவையாகன்னு சொல்லி அவனை தொட்டு அவனை என்ன செய்யறாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார், அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாரு? வெளிச்சத்தை கொடுத்துக்கிறார். நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளா இருப்பாங்க? இருளின் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். உலகத்தில் உண்டாக்கும் போது ஆகாயமும் வானமும் பூமி உண்டாகும் சொல்லிட்டு முதல்ல ஆண்டவர் படைச்சது என்ன செஞ்சாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அடுத்தது, வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். போதும். தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது. பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் தான் சொன்னார், வார்த்தையில தான் சொன்னார். இவ்வளவு வல்லமா பாருங்க நம்ம ஆண்டவர். வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அது வெளிச்சம் என்னதான்? கெட்டதுன்னு சொல்லியிருக்காரா? நல்லது. ஏன்னா தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, நம்ம எது ஆளக்கூடாது? பாவம் உங்களை என்ன செய்யாதிருப்பதாக? ஆளாதிருப்பதாக. பாவம், கண்களின் இச்சை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தா அந்த பாவமானது அவனை என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்துவிடும், அவனை ஆட்சி படைத்து விடும், அவன் வாழ்க்கை இருள் அடைந்து போயிடும். அதை தான் பவுல் சொல்றாரு, பாவம் உன்னை ஆளாதிருப்பதாக. ஏன்னா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் என்ன செய்யணுமா? பாதுகாத்து கொள்ளணும். இதுல தான் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பாவம் பூரணமாகும் போது அது என்ன பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, இருள் ஃபுல்லா மூடிச்சா அவன் வாழ்க்கையில் என்ன பிறப்பிக்குமா? மரணம். அதான் யாக்கோபு 1:15 வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அவன் வாழ்க்கையில மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் என்பது ஒரு சின்ன ஒரு இருட்டு தான், சின்ன ஒரு பாவம் தான் நினைக்கிறோம். ஆனால் அது பெரிய ஒரு மரணத்தை கொண்டு போய் விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் இதெல்லாம் எதனால் உண்டாயிருக்கு? பிதாவினால் உண்டானதல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப கண்களின் இச்சை, ஒரு கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்குன்னு சொன்னது போல, உன் கண்களின் இச்சையினால நீ என்ன செஞ்சிடுவ? இருள் அடைந்து போய்விடுவ. அதில் தான் ஆண்டவர் பவுல் சொல்கிறார், யோவான் சொல்கிறார், நிறைய காரியங்களிலே வலியுறுத்தி வருகிறார். ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி வெளிச்சமாக இருந்தார், அவர் எப்படி இருள் அடைந்தார் சொல்லி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாருங்க, இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, சிம்சோன் அவனுடைய பலம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சாதாரண கிடையாது, பயங்கரமான ஒரு பலசாலி. அவன் சிங்கமே எதிர்த்து வந்தாலும் அவன் என்ன செஞ்சு வரான்? ஆடு வாயை பிச்சு போடுற மாதிரி சிங்கத்தை என்ன செஞ்சாரான்? பிச்சு எரிஞ்சார். அவ்வளோ வல்லமே கர்த்தருடைய ஆவியான கொடுத்திருந்தாரு. யாருக்கு? சிம்சோனுக்கு. அவனுக்குள்ளே வெளிச்சம் இருந்தது, கர்த்தருடைய ஆவியான இருந்தார். ஆனால் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள என்ன சிந்தை வந்துச்சு? பிசாசின் சிந்தை, இருள் வந்த பிறகு அவர் சிம்சோன் என்ன செஞ்சார்? விழுந்து போகிறார். பாருங்க, சாதாரண ஒரு எலும்பை வச்சு, கழுதை தாடி எலும்பை வச்சு 1000 பேர்த்து அடித்து கொள்றாரு. அவ்வளோ ஒரு பலசாலி, பயங்கர பலசாலி, பயங்கரமாக இருக்கார். அவரை வாரி யாருமே இல்லை. இப்படி ஒரு பயங்கரமான ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். இப்போ என்ன ஆகுது? அவருடைய பாவத்தினுடைய காரியங்களினால அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு போனதை கூட அவருக்கு தெரியல. ஒரு மனுஷனுக்குள்ள வெளிச்சம் இருக்கும், ஒரு இருள் வந்தால் வெளிச்சம் என்ன செஞ்சிடும்? போயிடும். அது போகிறதே தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறது தெரியாது, ஏன்னா இருள் உள்ளே வந்துடுது. அப்போ ஆவியானவர் போனது கூட அவருக்கு என்ன செய்யலை? தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறார் அந்த வசனத்தில், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். கர்த்தர் தன்னை விட்டு போகிறது தெரியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது, இருளுக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் அங்கே என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். நம்மளை விட்டு விலகி போயிடுவார். பாருங்க, கடைசி வசனத்தை, இந்த வசனத்தை வாசிக்கலாம். அதில் 28 வசனத்தை வாசிங்க. அதில் 28வது வசனம். இருள் இருக்க சிம்சோனு இப்போ என்ன செய்றார் பாருங்க. 28வது வசனத்தை வாசிங்க. அதிலே, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு
இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி போதும். இப்போ பாருங்க, சிம்சோன் வந்து என்ன செய்றாரு? இருளுக்குள்ள போயிட்டார் பாவம் செஞ்சதுனால. இப்போ ஆண்டவர் நோக்கி கதறி ஜெபிக்கிறார். நம்ம கூட நினைக்கலாம், என்னடா நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இருளில் இருக்கோம், நம்ம எப்படி மீண்டு வெளியில் வர்றது, இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, எப்படி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுது, அது என்ன செய்கிறாரு? கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாரு? கூப்பிட்றார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு என்ன செய்யுங்களேன், என்னை நினைத்தருளும். ஒரு தடவை ப்ளீஸ் என்னை நினச்சிக்கங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு? சாதாரணமாக ஜெபம் பண்ணியிருப்பாரா? நான் இருளில் இருக்கேன் ஆண்டவரே, எப்படியாவது வெளிச்சத்துக்கு வரணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த ஒரு விசை என்னை என்ன செய்யுங்க, நினைங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி மத்தேயுல வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே போல் இந்த சிம்சோன் என்ன செய்கிறார்? கதறி ஜெபிக்கிறார். ஒரு விசை மாத்திரம் எனக்கு என்ன செய்யுங்கப்பா? இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த பெலிஸ்தீரில் எல்லாத்தையும் காலி பண்ணணும், எனக்கு ஒரு தடவை மட்டும் என்ன செய்யுங்க, எனக்கு மன்னிங்க, ஒரு விஷயம் இப்படி நினைச்சருன்னு சொல்லி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி எனக்கு வெளிச்சத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ அது அடுத்த வசனத்தை வாசி, என்ன நடக்குது? சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, பாருங்க, அந்த சிம்சோனு 2 கையை விரிச்சு தூணில் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அவனால அடக்க முடியாது யாருமே. பலசாலி, பாஸ்டர் மாதிரி பெரிய பலசாலி, செவுரி இடிச்சு தள்ளிடுவார். ஆமேன். சிரிக்கிறார் பாஸ்டர், நானா அப்படின்னாரு. அப்படி ஒரு பலசாலி 2 தூண்லையும் கட்டி நிற்கிறார். பாருங்க ஆண்டவர் எப்போ பாருங்க, ஒரு மனுஷன் வெளிச்சந்து பிள்ளைகளாக இருந்தாலும் அவன் சின்ன ஒரு இருளுக்குள்ளே போயிட்டாலும் ஆண்டவர் அவனை விட்டுற மாட்டார். ஏன் பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே இழுக்கிறார். அப்படி திரும்பவும் அந்த பலத்தை கொடுக்குறாரு. திரும்பவும் அவனுக்கு பழைய பலத்தோடு அதிகமான பலத்தை தருகிறார். இப்போ பாருங்க, அந்த 2 தூண் நிற்கிது. எல்லாரும் பெலிஸ்தெல்லாம் கூடி இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் கூடி இருக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் உயிரோடு இருந்து கொன்னதை காட்டிலும் அவர் சாவ போகிற நேரத்தில் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறாரு. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி, பாருங்க, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட நான் சாவ போறேன் தெரியும், மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க, பலமாய், சரியான பலம், பயங்கரம். ஒரு தூணை சாய்க்கணும் நம்மளால முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகனுக்குள்ள இருந்த வச்சு தான் பலமாய் சாய்க்க. அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. பாருங்க, அந்த வீடு என்ன செஞ்சான்? எல்லாத்து மேலேயும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பாருங்க, அவன் உயிரோடு இருந்து செஞ்ச காட்டிலும் மரிக்கும் போது அவன் கொன்னது எத்தனை பேர்? நிறைய பேரை கொண்டிருக்காரு. கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். பாருங்க, மனோவா அந்த இடத்துல இறந்து சிம்சோன் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? மரித்து போகிறார். அவரும் மரித்து போகிறார். கூட அந்த ஜனங்கள் எல்லாரும், பெலிஸ்த ஜனங்கள் எல்லாருமே அழிக்கப்படுறாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பலத்தை தருகிறார். ஆண்டவரே தாங்கப்பா, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்கிட்ட இறங்குங்கப்பான்னு சொன்னால் அந்த ஜபத்தை என்ன செய்கிறாரு? அவன் தப்பு செஞ்சவனாச்சு, இவன் பாவியாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு நாளை தரம்பா, அடுத்த வாரம் தரப்பான்னு சொல்லலை. கேட்கும்போது உடனே என்ன செய்கிறாரு? உடனே அந்த பலத்தை கொடுத்து அவன் கேட்ட ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆமேன். நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் தெரிகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம தேவன் நல்லவருங்க. நம்ம வெளிச்சத்துக்கு தான் அழைக்கிறார். வாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. இருள் அங்கே இருள் போவாத. ஒரு சின்ன பிள்ளைங்களை இருட்டில் விடுங்க. ஐயோ டாடி நான் போகல, மம்மி நான் போகல, ஐயோ இருட்டாக இருக்குது, பிசாசு பிசாசு தூக்கிட்டு போயிடுவேன். நீங்கள் எங்கே தூக்கிட்டு போவோம்? அங்கே தூக்கிட்டு விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அது சோறு போட முடியாது. அதனால் என்ன செய்வோம்? பயப்படும் பிள்ளைங்க. இருளுக்கு போவாத, பயமாக இருக்கு டாடி அப்படின்னு. ஒரு ஆழமான கிணறு, அது எட்டிப்பார், பயமாக இருக்குன்னு, ஐயோ அப்பா ஆத்தாடி என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு பயப்படுவோம். இருட்டாக பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடும் நைட்டில். நம்ம என்ன செய்வோம்?
லைட் அடிங்க, டார்ச் அடிங்க. இப்போ தானே செல்லு டக்குன்னு நம்ம தான் தலைமாட்டுக்கு பின்னாடியே செல்லு இருக்கு. டக்குன்னு எடுக்கிறோம், டக்குன்னு லைட்டாக போகிறோம். அப்போல்லாம் என்ன செய்வாங்க, தீப்பெட்டியை கடை தேடுவான், அங்கிட்டு தேடுவான், இங்கிட்ட தேடுவாங்க, அங்கிட்டு தண்ணிக்குள்ள நனைஞ்சு கிடக்கும். ததக்கு எரியவே எரியாது. ஒரு விளக்க கொளுத்துறதுக்குள்ள பயந்து சாவோம், ஏன்னா இருள். அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, ஏன்ட்ட வா, நான் வெளிச்சமா இருக்கேன், என்ன பாரு, வா வேதத்திட்ட வா, வேதத்தை படி, நான் தான் உனக்கு வெளிச்சம், ஏன்ட்ட வா, உனக்கு வெளிச்சத்தை தரேன்றாரு. நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். எச்சரிக்கையாயிரு, இருளாகாதபடி. இந்த சிம்சோன் தன்னுடைய பாவத்தினால் இருள் அடைந்து போயிருந்தான். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் மனம் இறங்கி அவனுக்கு பலத்தை கொடுத்து அவனை என்ன செஞ்சார், உயர்த்தினார். அவன் ஜெபத்தை கேட்டார். இன்னொருத்தரை குறித்து நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2 குமாரர்கள். இளைய குமாரன், மூத்த குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு கதை தலைப்பு என்னது, இளைய குமாரன். இளைய குமாரன் அவன் தகப்பன் ஆஸ்தியில் போய் என்ன செய்கிறாரு, பங்கு கேட்குறாரு. 2 பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கு, தகப்பன் வச்சிருக்காரு. ஆனால் இளையகுமார் என்ன செய்யறான், தகப்பன்ட்டு வந்து பிரிஞ்சு இருளுக்கு போக பார்க்குறான். அப்போ தகப்பன்ட்ட போய் கேட்குறான், என்னுடைய ஆஸ்தியில் பங்கை வை, நான் போய் ஜாலியாக உலகத்தோடு வாழணும், இருளில் ஜாலியாக வாழணும் அப்படின்னு சொல்லி தகப்பன்ட்ட பங்கு கேட்குறான். போராடுறான், கொடுங்க, கொடுத்தே ஆகணும்னு. அப்பாட்ட பங்கை பிரிச்சுட்டு என்ன செய்கிறாரு, போயிடுற. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். இப்ப இந்த இளையகுமார் என்ன செய்யறாரு, போய் என்ன செஞ்சாரு, தனக்கு மனசு விரும்பினதெல்லாம் செய்யறாரு. தனக்கு கண்ணில் எதுதெல்லாம் பார்க்குறானோ அந்த கண்கள் இச்சையினால அவன் என்ன செஞ்சிடறான், போய் அவன் என்ன செய்யறான், தனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றான். இந்த வசனத்தை வாசிங்களேன், 13 படிங்க. அதுல சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் எப்படி ஜீவனம் பண்ணாரா? துன்மார்க்கம்னா என்னது, வெளிச்சமா இருளா? இருள். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தனக்கு பிடிச்சதெல்லாம் வாழலாம். நம்ம கூட நினைப்போம்ல, என்னை வாழ விடுங்க ஃப்ரீயா, நாங்கள் பாடி இஷ்டத்துக்கு வாழுவோம், அப்புறமா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இளம் வயசில் எங்களை என்ன செய்யாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, எங்களை இப்படி கட்டுக்கோப்பில் எங்களை வளர்க்காதீங்க, எங்களை ஃப்ரீயாக விடுங்க. துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும்படி என்ன செஞ்சார் அவர் இருந்தார் அந்த இளையகுமாரன். போய் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் ஆஸ்தியும் அழித்து போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு படத் தொடங்கி, பாருங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவன் வாழ்க்கையில என்னாச்சு, குறைவு பட தொடங்குச்சு. அவனுக்கு உள்ள எல்லா பணமும் செலவாயிருச்சு. 1 லட்சம் கொடுத்து ஜாலியா இருறான்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், 10 நாள் வரையும் காலி பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதான், காசு இல்லாம செலவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அந்த இளையகுமார் தன் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணிட்டு துன்மார்க்கமாக ஜீவனை பண்ணி இருளுக்குள்ளே போய் மூழ்கி கிடக்கிறான். அப்போ கடைசியாக ஒரு திருந்துறான் பாருங்க. அப்போ தகப்பன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு கிடைக்குது, நமக்கு பன்றி திங்கிற தவிட தின்னுட்டு வாழ்ந்தான் அந்த இளையகுமார் மகன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பாவமணி ஜோமணி சொல்கிறார் பாருங்க. 21ஆவது வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் சொல்லி ஒத்துக்கிறார் இளையகுமார். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமா என்ன செஞ்சேன், நான் பாவம் செய்தேன், இருளுக்குள்ள இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றார். பாருங்க அடுத்தது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க, நான் குமாரன் சொல்றது, உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்குள்ள நான் தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அடுத்தது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். போதும், என் குமாரனாகிய இவன் என்ன செஞ்சான், மரிச்சான்.
எதுக்குள்ள மறிச்சிருக்கான்? உசுரோட தான் இருக்கார் ஆளு, உசுரோட தான் இருக்கான். ஆனால் என்ன செஞ்சார்? ஆத்மாவுக்குள்ள மறிச்சு இருளுக்குள்ள கிடக்கிறான். இப்போ என்ன செய்யறான்? திரும்பவும் என்ன செஞ்சாராம்? உயிர்த்தான். திரும்பவும் வெளிச்சம் வந்தது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் என்கிற இருள் உள்ள வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா இருள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துடும், வெளிச்சம் போயிடும். அப்ப வசன ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுள்ள வெளிச்சம், நீ இருக்கிற பிரகாசத்துல இருள் அடைஞ்சு போகாதபடிக்கு நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு. குதிரைக்கு என்ன போட்டிருப்பாங்க? சைடில் 2 சைடும் ரோட்டில் போகும்போது கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? எங்கிட்டாவது ஓடிடும், எங்கிட்டாவது பச்சை பச்சைன்னு தெரிஞ்ச என்ன செய்யறோம், அது பாட்டு ஓடிடும். ஆனால் கடிவாளம் போட்டுட்டு அது என்ன செய்யும்? நேராக ரோடை பார்த்து தான் போகும். அது போல் ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்துருக்காரு, வேதத்தை கொடுத்துருக்காரு. இதன்படி நடந்து வா. ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ண வசனத்தின்படி தானே தன்னை காத்து கொள்கிறான் தானே என்று வேத வசனம் சொல்கிறது. வாலிபர்களை குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் தன் ஆத்மா எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க, இருள் அடைஞ்சு போகாதபடிக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இருள் என்கிறது பாவம். பாவம்னா என்ன? உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுது என்ன ஆகும்? தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால், பாவியா இருந்தால் உன் சரீரம் முழுதும் நீ பாவத்துக்குள்ளாவ. பாவத்தின் சம்பளம் பைபிள் என்ன போட்டிருக்கு? ஜீவ கிரீடமா? பாவத்தின் சம்பளம் மரணம், அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாவத்தின் சம்பளம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது மரணம். ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவனுக்குள்ள என்ன இருக்காது? ஆவியானவர் இருக்க மாட்டார், போயிடுவார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்ப பாவம் செய்கிற ஒரு ஆத்மா தன்னை வருத்தி, மன வருந்தி, தான் செய்யறது தப்பு, ஆண்டவருக்கு பிடிக்காத கருத்தை செய்தேன். பாஸ்டர் இப்போ முன்னாடி சொன்னாருங்க பார்த்தீங்களா, அறிவிப்பு கொடுத்தாருங்களா, இந்த மொபைல் செல்லு இதில் தான் பிள்ளைங்க ரொம்ப அழிஞ்சு போகிறாங்கன்றது உண்மை. பேப்பரில் நியூஸில் பார்த்தீங்கன்னா அநேக சிறு பிள்ளைகள், சிறு பசங்க தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க. கேட்டால் சிறுவ ஜெயிலில் போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிள்ளைகள், வாலிபர்கள் தான் இந்த மொபைல் மூலியமாக கெட்டு போகிறத நம்ம செய்தித்தாளிலே படிக்கிறோம். அந்த பாவத்தின் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பூந்து ஒரு மனிதனை கெடுத்து விடுகிறது, அகால பாதாளத்தில் கொண்டு போய் விடுகிறது அந்த இருள். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ இருளுக்கு போகாதப்பா, உன்னை அழைச்சதுக்கே ஒரு நோக்கம் இருக்குது. உன்னை அழைச்சது எதுக்கு அழைச்சனா, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகள், நான் தான் வெளிச்சம், நானே வெளிச்சம், நான் தான் உனக்கு வெளியாக இருக்கிறேன் அப்படி சொல்லி வசனத்தை கொடுத்துருக்க. இதை படிக்க படிக்க உன் இருளடைந்த ஒரு வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தை கற்றுவிடுறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். ஆகையால் உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம், உன்னிடத்தில் உள்ள ரட்சிப்பு, உன்னிடத்தில் உள்ள ஒரு அபிஷேகம், மகிமை இருளடைந்து போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரோட்டில் சொல்கிறாங்களே, பார்த்து ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பார்த்து மெல்ல போங்க, ஏதாவது குறுக்க எவனா வந்துடுவான். ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்தாரு ஒரு இடத்துல, லேடிஸ் பொதுவாக என்ன செய்வாங்களாம், பிரேக்கை பிடிக்க மாட்டாங்களாம், காலையிலேயே தான் ஊனி ஊனி போவாங்க. இப்போ லேடிஸ் வந்தால் தூரமாக நின்றுக்குவேன் அப்படின்னாரு. அது மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் என்ன செஞ்சிருவாங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு, இதில் வேறு தலையில் ஸ்கார்ப்பு அதில் போட்டுக்கிட்டு, சைடில் எவன் வரதே பார்க்க மாட்டான், சர்ன்னு நேராக குதிரை வாட்டி கடிவாளம் போட்டால் நேராக வர்றது, முட்டிக்கிட்டு இவன் தான் என்னை இடிச்சான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க, லேடிஸ் சொல்கிறத நம்புவாங்க. அதனால் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அடிக்க வந்துடும், நம்ம மொத்தவங்களுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அதனால தான் நிறையா காரியங்களை பார்த்து சொல்கிறாரு, ரைட். அதனால் பார்த்து போ, ஜாக்கிரதையாக போ, பத்திரமா போ, எச்சரிக்கையாயிரு, இங்கே போயிடாத, சாக்கடையில் விழுந்துருவ, இங்கே போவாத, பிரேக் இல்லை, எண்டு கிடையாது, முடிவே கிடையாது, விழுந்துருவ அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், அங்கே தான் போய் நின்று பார்ப்போமே, நிற்போம், என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். அப்புறம் எல்லாரும் வந்து உடனே பாடியாக தூக்க வேண்டியதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இருளடைந்த உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும்னா நீ வேதத்தை அன்றாட என்ன செய்யணுமா, வேதத்தை வாசிக்கணும். ஜெபிக்கும் போது உள்ள வெளிச்சம் இருளாகாமல் எப்போது என்ன செய்யும், வெளிச்சமாக இருக்கும். நம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம்.
ஒரு சில நேரத்தில் நம்ம கூட நினைக்கலாம், ஆண்டவரே நான் சின்ன சின்ன பாவம் செய்கிறேன், இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் பாவம் இல்லை, இது ஒரு சின்ன பாவமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உள்ள இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் இருள் வந்தால் என்ன செஞ்சிருமா, கொஞ்சம் கொஞ்சமா இருள் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடங்கொடாமல், கண்களின் இச்சைக்கு இடங்கொடாமல், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையாய் சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் வாயத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே, என்னை அழைச்சதுக்கு வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி என்னை ஆண்டவரை மீட்டு எடுத்தீங்க ஆண்டவரே. நானும் ஒரு நாள் இருளில் இருந்த ஆண்டவரே, இருளில் இருந்த எங்களை நீ இரத்தத்தினால மீட்டு எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் தவறுகளை மன்னிப்பாய் கேட்டு ஆண்டவரை மன்னித்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், உன்னதத்தின் பிள்ளைகளை எங்களை மாற்றும்படி எங்களை ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆண்டவரே உடைய அபிஷேகம் இறக்கட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற இருதயத்தில் உடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருளாகாதபடி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.